காலை 11 மணி அளவில் செப்பனார் கோவில் குமார் ஜெனிஃபர் என்கிற புனிதா குமார் அவர்களுடைய இல்லம் திறக்கப்பட இருக்கிறது. உங்களிடத்தில் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்களுக்கு நீங்கள் போறீங்களோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய இல்லத்துக்கு வாங்க. ஒருவேளை அவங்க வராமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்திற்கு நாம போவோம். வருகிற புதன்கிழமை காலை, அதோடு வருகிற வியாழக்கிழமை காலை அருமையான மகள் எஸ்ஆர் மாலா சொன்னதை போல அவருடைய தாயாருடைய ஸ்தோத்திர ஜெபம் நடைபெற இருக்கிறது. தேவனூர் கங்கனாமுத்தூர் பக்கத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம். அருமையான சகோதரர் ராஜபாண்டியன் ஒரு நல்ல விசுவாசியை விட அதிகப்படியான குணநலன்கள் கொண்டவர், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர். ஒரே வார்த்தை, அவங்க இறந்து போயிருந்தா சின்ன பிள்ளையா இறந்து போயிருக்கணும். அவங்களுடைய தகப்பனார் அந்த மரவாடிகள் எல்லாம் அமைத்து கொடுக்கிற மிகப்பெரிய பணிகளை அதை அமைத்து கொடுக்கிறவர். பெரிய அதாவது அந்த இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவர். பெரிய பெரிய மரவாடிகளெல்லாம் போய் அழகாக திட்டமிட்டு செய்து கொடுக்கணும்னா அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டில் இருக்கும் பொழுது, ஒரு மாடி வீட்டில் குடி இருக்கும் பொழுது மொட்டை மாடியில் போய் பவர் லைனில் போய் சகோதரர் ராஜபாண்டியன் அவர்கள் பிடித்திருக்கிறார். பிடிச்ச உடனே அந்த கரண்ட்டு அவரை விடவே இல்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் நோக்கி அபயம் விட்டுருக்கிறார். இயேசுவேன்னு சொன்ன உடனே அந்த கரண்ட் கூட விட்டு போயிடுச்சு. கரண்ட் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. ராஜபாண்டியன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறனால இருந்து இயேசுக்காக வாழ்கிறார். அவர்கள் ஆராதனைக்கும் வரணும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஸ்தோத்திர ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொடுக்கல. அருமையான தாயார் ஒரு அற்புதமான சாட்சி. அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. ஏதாவது சொன்னோம்னா சொல்லுங்க, சரிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான தாய். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். கடந்த வருஷத்தில் ஆண்டவனுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த நற்செய்தி கூட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அழகியா சொல்லுவோமா? ஆமென். இந்த கூட்டம் இப்படி அமையுமோன்னு சொல்லிட்டு அநேகர் கேவலமாய் நினைத்த காரியங்களெல்லாம் வெட்கப்படுத்தி அழகாக செய்தார். அருமையான தேவனுடைய மனிதர் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஒரு நல்ல செய்தியாளர், நல்ல தேவனுடைய மனிதர், அர்ப்பணமான ஒரு ஊழியக்காரர். அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தில் தரங்கை பகுதியில் தரங்கை மையமாக வைத்தோ அல்லது மயிலாடுதுறை மையமாக வைத்தோ ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்படி இல்லைன்னா வேறு சிறந்த பெரிய ஊழியக்காரர் ஒரு தடவை நம்ம கொண்டு வரணும். அதற்காக இப்போவே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் வழிகளை திறந்து நடத்துவாராக. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய போராட்டம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. தங்கன்னா உரசி பார்க்க முடியும். பித்தளை போய் எவனா உரசுவானா, இது பித்தளையா என்னன்னு எவனா செக் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. தங்கத்தை கண்டகமலத்தில் போடலாம், பித்தளையை போட வேண்டியதில்லை. பித்தளையை போடணும்னா உள்ளே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கல, தீஞ்சு போயிடும். தங்கத்தை போடணும்னா அது நிற்கும். அது போல் உங்களுக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதை குறிச்செல்லாம் கவலைப்படக்கூடாது. வரிசையாய் பல ஜெபங்கள் இருக்கிறது. மணல்மேடில் இருக்குது, வடக்கத்தில் இருக்குது, பாக்கத்தில் இருக்குது. இந்த ஊழியர்கள் எல்லாம் கட்டணும். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே அருவலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நடத்தி விடுகிறோம். கிரியனோடு நடத்தியிருக்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலையும் ஒரு சென்டரை ஆரம்பித்து நடத்தணும். அதுக்கு நாங்கள் சொல்கிறத நாங்கள் கோடு போட்டோம்னா அதுதான் ரோடாக ஓடக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவை. சொந்தமாக சிந்திக்கிற ஆள் வேணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். அந்தந்த பகுதி இன்னும் பல இடங்களில் ஊழியர்களை ஆரம்பிக்கணும். அது மாத்திரமல்ல, அருவலூரில் அருமையான தம்பி வந்திருக்காங்க. எழுந்துச்சுன்னா இல்லைங்க, அருமையான தம்பிக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை
அவங்க குடும்பங்களில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆணி வேறு முதல் கொண்டு கத்தரை அறுத்து போடணும். போடுவாரா போட மாட்டாரா? கண்டிப்பாக போடுவார். நம்ம அந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்க செய்யணும். அவருக்கு அந்த பாதிக்கப்பட்டவரை கத்தரை சந்திக்கணும். அது மாத்திரமில்லை, அந்த பகுதி நடக்கிற ஊழியர்களை கத்தரை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நம்பி இந்த 3வது வாரம் வந்திருக்கிற தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். அவருடைய ஜெபங்கள் அனைத்தையும் கத்தரை கேட்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? தொடர்ந்து அவருக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொடுப்பாராங்க. அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்துவாராக. கடந்த வாரத்தில் கூட யாரை குறித்து நாம் சிந்தித்தோம்? ஆபிரகாம் மேலே ஒரு சால்வை விழுந்தது. எந்த சால்வை? எலியா தன்னுடைய சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். போட்ட உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். யார் மேல சால்வை விழுகிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் மேல தேவனுடைய சித்தம் என்கிற சால்வை விழுந்தது. ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். நம் மேல என்ன சால்வை விழுந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கொலைசேர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது, கொலைசேர் 3:23 நல்லா கவனிக்கணும். பிள்ளைகளோ யாரும் வெளியில் போகக்கூடாது. வசனத்தில் நீ சரியாக படிக்கலை, இது படிக்காத பெரிய தவறு. புரியுதா? ரெகுலராக இங்கே பாருமா, இங்கே பாரு புஷ்பா, வசனம் எந்த பிள்ளை சரியாக படிக்கலையோ அதை என்கிட்ட சொல்லணும். அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம பேசணும். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும், அலட்சியமாக விடக்கூடாது. புரியுதா? சேட்டை ரொம்ப ஜாஸ்தி, ஒழுங்கா வசனம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பொது மொழிபெயர்ப்பு என்கிற ஒரு ரோமன் கேத்தலிக் டிஎல்சி அவர்கள் சேர்ந்து பொதுவான ஒரு வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லுது? 23வது வசனம் அல்ல, 24வது வசனத்தில் சொல்லுது, அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெறு அருளுவார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ரோமன் கத்தோலிக்க பைபிளும் அதைத்தான் சொல்லுகிறது. அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெறு அருளுவார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆங்கில வேதாகமத்திலே அதை குறித்து படிக்கும் பொழுது அந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, அர்த்தம் என்ன சொல்லுகிறது? 23:24 படிக்கும் பொழுது அந்த வார்த்தையில படிங்க. இல்ல, இங்கிலீஷ்ல படிக்க முடியுமா? ஆங்கிலத்தில் யாராவது ஆங்கில வேதாகம் வச்சிருக்கீங்களா? சரி, இல்லைன்னா நான் சொல்றேன். அதற்கு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, உரிமை முறையில் நாம் அடைகிற பாக்கியம் அல்லது பரம்பரையாக எனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம். பரம்பரையா உங்களுக்கு எனக்கும் பாக்கியம் கிடைக்கப்படுதில்லை. பரம்பரையா நீங்களும் நானும் யாரால தான் உற்பத்தி ஆகணும்? பிசாசால தான் உற்பத்தி ஆகணும். உற்பத்தி கிறிஸ்துவாலே. இடையிலே உரிமை பெற்றவர்களாக பிசாசோடு ஐக்கியப்பட்டு விட்டோம். ஆனால் உரிமை முறையில் அடைதல் என்கிற பதம் எதை காட்டுகிறது? கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே, இயேசுவின் ரத்தம் என்னில் ஊற்றப்படுகிறதுனாலே நான் உரிமை முறையில் எல்லா சுதந்திரங்களையும் அடைந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னென்றா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அது அப்படியே எப்படி எழுதணும்னா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே உரிமை முறையில் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்.
அல்லேலூயா. நமக்கு உரிமை முறையில தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே அவர் ரொம்ப பதறிட்டார் நம்முடைய இஸ்ரேல் சிவா. அது எனக்கு பழசு. அடிக்கடி நமக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் ரொம்ப நெருக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா முகங்கைக்கெல்லாம் குளிச்சுட்டு வருவேன். அந்த நாட்கள்ல இருந்து ஓடுகிற ஓட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் நமக்கு முடிவல்ல, மாறாக அது மகிமையை நமக்குள்ளே கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆக அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொலைசேயர் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆகையால் பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் 3வது வசனத்தினுடைய பிற்பகுதி, உங்கள் ஜீவன் 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் விடுகிறார். முதல் காரியம், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆகவே அந்த மேலானவைகளையே தேடுங்கள். தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறதுனாலே அந்த இடத்தில் உள்ள மேலான ஆசீர்வாதங்களை தேடுங்கள் அப்படின்னு சொல்றார். 2வது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. என் ஜீவன் யாரோட இருக்குது? இயேசுவின் ரத்தம் என் மேல் ஊற்றப்பட்ட பிறகு என் ஜீவன் யாரோடு மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவோட. அப்ப எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா எனக்குள் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற போராட்டங்கள், எனக்குள் இருக்கிற போராட்டங்களோ பலவீனங்களோ சஞ்சலங்களோ நான் கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிறதுனாலே, என் ஜீவன் கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிறதுனால அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது மாத்திரம் உண்மை. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 4வதாக நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்முடைய ஜீவன், அப்போ உனக்கு எனக்கு ஜீவன் யாருதான்? கிறிஸ்து தான். அந்த ஜீவன் வெளியில வரும் பொழுது படிங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 5வது வசனம் சொல்லுது, படிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து விடுங்கள். ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது. நம் மேல ஒரு சால்வை விழுந்திருக்கிறது. அந்த சால்வை கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறதுனாலே அவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு நான் எதிர்பார்க்கணும். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்ளணும். அவரிடத்திலே நான் அடங்கி இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சேதமும் வருவதில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். கடைசியா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? விபச்சாரம் இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாகவே எனக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் வேணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ தெரியாது. என் கணவனுக்கோ என் மனைவிக்கோ நான் துரோகம் பண்ணுகிறவனாக இருந்தால் என் வாழ்க்கையில கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிற ஜீவன் வெளியே தள்ளப்பட்டுவிடும். அப்ப ஜாக்கிரதை இருக்கணும். 2வது, அசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கக்கூடாது. 3வது, மோகம் இருக்கக்கூடாது. யாரையும் பார்த்த இச்சைப்படுதல், தூரி இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. விக்கிரக ஆராதனைன்றது ஒரு என்னை போல ஒரு உருவத்தை செய்து கும்பிடுவதுதான் விக்கிரகம் அல்ல. பொருளாசை உள்ளவர்கள் அத்தனை பேரும் பொருளாசை, எனக்கு போதுங்கிற மனசை விட அதிகப்படியாய் நான் தேடுகிறேன் பாருங்க, அது ஆசீர்வாதத்தின் கேடு. வசனம் 6 சொல்லுது, இவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஒரு அலைய சொல்லுங்க பார்ப்போம். பொருளாசை என்னது? என்ன பொருளாசை? வெளியில நமக்கு தெரிஞ்ச விஷயம்,
அவர் விற்கிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை இது எல்லாம் தெரியும். ஆனால் விக்கிரக ஆராதனையான பொருளாசை அது எது? எனக்கு அன்பானவர்களே, இசைக்கல் 22:12 சொல்லுது, ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய். என்னென்ன? ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்குவது, லஞ்சம் வாங்குவது பெரிய தவறு. நீங்க அலுவலகத்தில் பணிபுரியவர்களாக இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு பொருள் ஒரு வேலைகளில் இருந்தால் உத்தரவாதமாக இருக்கிற இடத்துல பரிதானம் வாங்காதுங்க, லஞ்சம் வாங்காதீங்க. அது ஒரு பெரிய சாபத்தீடு. நீ வட்டி வாங்குறது தப்பு, பொலிசை தப்பு. இது எல்லாமே பொருளாசையில் அடங்கி இருக்குது. உன் அயலானுக்கு இடுக்கல் செய்து என்னை மறந்து போன. இது எல்லாம் நீ செய்யறன்னா நீ எனக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை, என்னை விட்டு நீ மறந்து வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. லூக்கா 12:15 சொல்லுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆட்சிகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல. சொத்து சேர்க்கிறது பெருசு அல்ல, பரலோகத்தில் சொத்துக்களை சேர்க்கணும். இங்கே செய்திகளை கொடுத்த அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா, அவர் வீட்டில் ஒரு கட்டில் உண்டா. நல்லா கவனிங்க, ஒரு கட்டில் உண்டு, ஒரு மெத்தை உண்டு. அவர் மனைவி பிள்ளைகளுக்கு அவங்க யாருடைய காசையும் அவங்க பயன்படுத்துறது இல்லை, எடுக்கிறது இல்லை. சபையினுடைய காரியங்களும் எடுக்கிறது இல்லை. சபையினுடைய காரியம் சபைக்கு தான் செலவு பண்ணுறாங்க. நம்முடைய சபையில் வர்றது ரொம்ப கம்மி. இந்த உண்டியலை நீங்கள் எடுத்து ஆராதனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1500 2000 தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ஒரு வாரத்தினுடைய செலவு கிட்டத்தட்ட 10,000 15,000 20,000 கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுனால அல்ல, தேவன் அப்பொழுது கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்களை கொண்டுதான் இந்த ஊழியம் நடக்கிறது. இங்கே வருகிறது இந்த ஊழியத்துக்கு பத்தலை. இந்த மாதத்தில் ஒரு மாதத்துக்கு எப்படியா இருந்தாலும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஈபிக்கு மட்டும் நாங்கள் செலவு பண்ணுறோம். இது அந்த அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்கணும். இது உங்களுடைய திருச்சபை. அல்லேலூயா. அப்போ நாங்கள் இதிலிருந்து பயன்படுத்துறது இல்லை. எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தரே சந்திக்கிறார். அல்லேலூயா. வாசல்ல டவர் இருக்குது, அதில் ஒரு 9,000 செவ்வாய் வரும். அது இல்லாமல் இந்த வண்டியில் சொச்ச காசு வரும், ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய். அதுவும் முன்னாடியாவது ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிது. இப்போ 5 நாள் ஓட்டுறோமா, 5 2,500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். டிரைவருக்கு அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நானும் சுருக்கிக்கிட்டேன். ஏன்னா வெளியில் போனால் டீசல் பணத்தை அவன் கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். பாஸ்ட்டுங்க நீங்கள் பாதி எடுத்துங்கன்னா ஒரு மீட்டிங் ஸ்டேஜ் நடத்துறதுக்கு எவ்வளோ காசாகுது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மீட்டிங் ஸ்டேஜ் போட்டால் சாதாரணமாக இந்த மீட்டிங் ஸ்டேஜில் லைட்டு ஸ்பீக்கரு வண்டி வாகனங்கள் எல்லாம் அவங்களுக்கு போய் ரெடியாக நிற்குது. இது அவங்க செலவு பண்ணுறதுல ஒரு பகுதி கூட நமக்கு கொடுக்க மனம் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி ஓட்ட முடியும்? அதனாலவே நான் 5 நாளோ 4 நாள் ஓட்டினா போதும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போனால் அது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. ஏன்னா என்னுடைய கவனம் அங்கே விட்டு திரும்பி வந்து விடும். அல்லேலூயா. ஆக இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அனுதினமும் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களுடைய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்னக்காவடியாக இருந்தாலும், பிச்சை எடுத்தாலும், பிச்சை எடுக்கிறவங்க கூட 10ல் 1 கர்த்தருடைய சமூகத்தில் யூதர்கள் இன்னைக்கும் போடுகிற வழக்கம் உண்டு. உங்களுடைய வருவாய்களிலே நீங்கள் உதாரணத்துமாய் 10ல் 1 கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுது தாராளமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஊழியத்துக்கு போக முடியும். அது மாத்திரமல்ல, இந்த அகஸ்டின் ஐயாவுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க மாட்டாங்க. வெளியில் ஊழியத்துக்கு போகிறாங்களா, ஊழியத்துக்கு போகிறப்ப கிடைக்கிற காணிக்கையும் அவருக்கு தான். ஆனால் 1 லட்சம் கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் அது அப்படியே அவங்க ஊழியத்துக்கு தான் கொடுத்துருக்காரு.
அவங்களுடைய போக்குவரத்து செலவை மாத்திரம்தான் நிர்வாகம் கவனிக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவர்களிடத்தில் நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறார். நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருந்தபடினால்தான் லட்சக்கணக்கான கூட்டங்களை இலவசமாய் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சீர்காழி கூட்டத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும். அதில் அதிகப்படியாக நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைய வரைக்கும் ஏன் நீங்கள் இப்படி செலவு பண்ணீங்க? ஒரு 30 ரூபா 40,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருப்பேன். இது எல்லாமே எங்களை சுருக்கிக்கிட்டு எனக்கு வந்தவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு பயன்படும். அதே மாதிரி உடன் இருந்தவர்களும் கூட செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் முன்னாடி சின்ன மீனை போட்டோம், ஆண்டவர் பெரிய மீனை 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் சந்தித்தார். ஒரு அழகியா சொல்றதை பார்ப்போம். அழகியா ஸ்தோத்திரம் சொல்றது மாத்திரமல்ல, அடுத்தடுத்து கூட்டங்களை நடத்தும் பொழுது நீங்களும் உதாரணமாய் கொடுக்கணும். பல சபைகளில் 30,000 40,000 20,000 5,000 2,000 கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஊழியர்கள் நடைபெறுவதற்கு அற்புதமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதே 12:21 படிக்கும் பொழுது, லூக்கா 12:21 படிக்க ஒருவர், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே ஆமென், தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத. நாங்கள் ஒன்றுத்தையும் சேர்த்து வைக்கிறது எல்லாமே சபைக்காக தான் கொடுக்குறோம். ஆகவே எங்களை நோக்கி விரல் நீட்டுறதுக்கு ஒருத்தவனுக்கும் ரைட் இல்லை. எல்லாமே கர்த்தருக்காக தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் மகன் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அந்த டவர்லேருந்து வர்ற காசு அவளுக்காக தான் ஒதுக்கி இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கும் வேணும், அதை நான் செய்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு காரியத்தையும் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் செய்வதில்லை. சாதாரணமாக ரேஷன் அரிசி எங்களுக்கு வருது, இன்னும் வேறு யார்கிட்ட வாங்கி எங்களுடைய இந்த சபையில் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தியாக ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாலும் சாப்பிட்றாங்க, 20 பேர் வந்தாலும் சாப்பிட்றாங்க, 2 பேர் வந்தாலும் சாப்பிட்றாங்க. இவைகள் எல்லாம் நாங்கள் தேவனுக்காக செய்கிறபடி இதெல்லாம் அர்த்தம். ஆனால் அவங்க அப்படி அல்ல, பெரிய பெரிய ஊழியர்களை செய்கிறார்கள். நாமும் செய்யணும். அடுத்த வருஷத்தில் நான் சில காரியங்களை செய்ய உந்தப்படுகிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பொருள் உதவிகளை நம்ம செய்யலாம், நம்முடைய சபை செய்யணும். அடுத்த கல்வியாண்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்முடைய கடந்த நாட்களிலே வரும் பொழுது நம்முடைய இஸ்ரேல் சிவா ஒரு காரியத்தை சொன்னார். ஐயா, நான் 1 லட்சம் ரூபாய் கடனில் இருக்கேன். என் பிள்ளைகள் 3 பேரையும் நான் பராமரிக்கிற காரியங்கள் மற்ற காரியங்கள் அனைத்திலேயும் என்னுடைய கவனத்தை செலுத்துறதுனால கடன் வாங்கி தான் நான் செய்கிறேன். அது அவர் இடத்துல சொல்லலை. என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நாமும் கூட என்ன செய்யலாம், வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற ஏழை பாழ பிள்ளைகளுக்கு நல்ல ஓரளவுக்கு அவங்க வசதி உள்ளவங்க தான் இருந்தாலும் அது பத்தாது. ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகள், நம்ம சபைக்கு வராத பிள்ளைகள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் ஆடையை வாங்கி கொடுக்கலாம். மற்ற அவர்களுடைய பாட புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது தேவைகளை சந்திக்கலாம். இதெல்லாம் நாம் என்ன செய்யலாம், ஒரு குழுவாக இருந்து அதில் நாம் சேமித்து அப்படிப்பட்டவங்களுக்கு செய்யணும். ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவருடைய ஊழியங்களிலே நிறைய செய்கிறார்கள். அதாவது விபச்சார விடுதியில் இருக்கிற அனாதை பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களை படிக்க வைக்கிறாங்க. விபச்சாரிகளை கொண்டு வந்து தனியாக அவர்களுக்கு சரியான கல்வி சாலைகளை கொடுத்து மனம் திரும்ப செய்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வைக்கக்கூடாதுன்னு இவங்க நடத்துகிறாங்க. இவங்க செய்கிற உண்மை நிமித்தம் கவர்மெண்ட் இவர்களுக்கு எதிரடியாக நிற்கவில்லை. பெரிய பெரிய முதலமைச்சர்கள் அத்தனை பேர் வந்து இவர்களிடத்துல நம்ம ஆசி வாங்கிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும், நம்முடைய ஊழியர்களை செய்ய வேண்டும். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் வரக்கூடிய வருஷங்களிலே செய்ய வேணும். அது என்னுடைய இலக்காக இருக்கிறது, தரிசனமாக இருக்கிறது, ஜெபமாக இருக்கிறது. அதை செய்து நடத்த உங்களுடைய அன்பும் ஒத்துழைப்பும் நமக்கு அவசியம் தேவை. அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 1 1 2 3 வசனத்தை படிங்க சீக்கிரம். 2 பேதுரு 1 2 3. அவ்வளோதானே, வேகமாக படிச்சு என்னத்துக்கு தான் மைக்கை வேற வச்சுக்கிட்டு ஜெண்டம். 2 பேதுரு
2வது அதிகாரம் 1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி ஆமென். ஆமென். அவங்க தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். படிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. அழிவு உறங்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சபையில் இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஊழியம் செய்யணும். நம்முடைய சபையில் இருக்கிறவங்க ஊழியம் செய்யணும். ஊழியத்தை சாதாரண செய்ய முடியாது. ஆக்கினை அதிக ஊழியக்காரனா மாறினாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்பதை அறிந்து போதகர் ஆகாதிருங்கள். ஏன்னா நான் ஊழியத்தில் வந்த சமயத்தில் நிறைய தவறு செய்திருக்கிறேன். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கி தான் நான் சீர்பட்டேன். உங்க வாழ்க்கையில சீர்பட்டு இந்த ஊழியத்துக்கு வரணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆமாம். குடிக்கிறவன் வரக்கூடாது, குடிய மறந்தவன் வரலாம். வெறிக்கிறவன் வரக்கூடாது, வெறி மறந்தவன் வரலாம். விபச்சாரக்காரன் ஊழியத்துக்கு வரக்கூடாது, விபச்சாரத்தை விட்டவன் ஊழியத்துக்கு வரலாம். அடுத்தவன் மனைவி இச்சையோடு பார்க்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது, அவன் அதை விட்டவனா இருந்தா வரலாம். பொருளாசையில் இருக்கிறவன், வட்டி தொழில், உலகக்காரி, எதா இருந்தாலும் குடிக்கிறது, வெறிக்கிறது, அதை விற்கிறது, அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது. அதையெல்லாம் விட்டவன் வரலாம். அதை தான் நம்முடைய சபையில் நான் கண்டிக்கிறேன். அதைத்தான் இதுவரை நான் சொல்லுகிறேன். இது நிமித்தம் தான் கசப்பு வருகிறது. அதை குறித்து நான் கவலைப்படேன். வசனம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவாகிறவர்களை தனித்தனி ஊழியர்களுக்குள்ளே நாங்கள் அனுப்புவோம். அல்லேலூயா. அதனால கிஃப்டி நல்லா பார்க்கறதுல நல்லா ஊழியத்தை செய்கிறாங்க. சனிக்கிழமை போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களோட வர்றாங்க. அங்கே ஒரு 10 ஆத்துமாக்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னா அங்கே ஒரு இடத்த வாங்குறது எங்களுக்கு ஈஸி. அங்கெல்லாம் ஈஸி. அதுக்கு தகுந்த ஆட்கள் இருக்காங்க. ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் நீங்களும் என்ன செய்யணும்? கிஃப்டிக்காக நினைக்கணும். அந்த ஊழியத்தை கட்டணும். அல்லேலூயா. ஆமென். கிஃப்டி அவங்க வீட்டுக்காரனும் ஒவ்வொரு வாரமும் எடுத்து வராங்க, ஜம்முக்காலத்தை எடுத்து வராங்க, போடுறாங்க, நடத்துறாங்க, சேர போடுறாங்க. அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க, எங்களை உட்கார வைக்கிறாங்க. அதுதான் ஊழியம். மெதப்புல உட்கார்ந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு இந்த கொழுப்புல நிற்கிறவங்க இங்கே வரவே முடியாது. இந்த சபையில இருக்க முடியாது. பிரிட்டு பண்ணிடுவார், கழுத்தை பிடிச்சி நானே கரடுவேன். அவன் நான் அடி வாங்கியிருக்கிறேன், என்ன மாதிரி நீங்கள் அடி வாங்க கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அவன் அது மாத்திரமில்லை, இந்த பொருளாசை இவைகள் எல்லாம் விடணும். என் மேல கர்த்தருடைய சால்வை விழணும்னா இவைகளை நான் விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. இன்னொரு வசனம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யாத்திராகமம் 22:25 உங்களுக்கும் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களுக்கும் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்களைப் போல அவர்களிடத்துல வட்டி வாங்க வேண்டாம். உலகத்தான் செய்கிற வேலை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 15:5 சொல்லுது பாருங்க. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார்கள். இப்படி செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யார் யார் மேல இந்த சால்வை விழுகிறது? இந்த சால்வை எப்படி விழ வேண்டும்? இந்த சால்வை விழுவதற்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கலைந்து போடு. நான் பழைய மனுஷனா இருந்தா, பழைய சுபாவங்கள் என்னிலே இருந்தால் அந்த ஆடையை கலைந்து போடு. 10வது வசனத்துல சொல்றாரு, பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை சரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. 11ல பார்க்கும் பொழுது அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அப்படின்னா நான் பறையன் பல்லன் தோட்டி தொம்பட்டான் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த எண்ணம் இருக்கிறவன் இந்த இடத்துல இருக்கவே கூட கழுத்த புடிச்சுக்கிறவன். இங்க பாகுபாடே இருக்க முடியாது. தேவனுடைய சபை என்பது பாகுபாடு உள்ளது அல்ல. ஜாதியும் இங்கே இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, 14 கடைசியில சொல்லும் பொழுது அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆடையில என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாங்க இண்டிகேட்டர் போட்டு வண்டி டென்ஷன் தான். எனக்கு நிறைய பிரச்சனைகள் அலைச்சல்கள். ஒரு நாளுக்குள்ளே 10 ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிடைக்கிற நேரங்கள் குறைவு. அதுக்குள்ள செய்யணும்னு நாங்கள் திரும்பி இண்டிகேட்டர் போட்டு திரும்பி வண்டி எடுக்கிறோம். நியாயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கிருந்து வருகிறவர்கள் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல அங்கிருந்து வரக்கூடாது, அந்த சைடில் தான் வரணும். நான் இப்படி திரும்புறேன்னா திரும்புறதுக்கு எனக்கு இடம் கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றான், குடிச்சிட்டு வரவன் நேரா வந்து மோதுறான். இண்டிகேட்டர் போட்டு, இண்டிகேட்டர் நீ போடலன்னா வண்டி ஆன் பண்ண இண்டிகேட்டர் ஓடுது ஆட்டோமேட்டிக்கா. அவனால ஒன்றும் சொல்ல முடியல. அவன் ஏராளமா பேசுறான், ஒரு வார்த்தை கூட நம்ம பேசல. அப்ப ஏன் இவன் பேசுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சான்னு நினைக்க கூடாது. இதை தாங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பக்குவப்படுத்துறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எதிர் பேசுகிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போல பொறுமையோடு அவைகளை கலைந்து போக வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த நெருக்கங்கள் மத்தியில அவருடைய ஆடை, அன்பின் ஆடையை நாம் என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளணும். மேல என்ன போட்டுக்கணும்? அன்புங்கிற ஆடை தான் நமக்கு போடணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 15ல சொல்லப்பட்டிருக்கு, தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுது. உங்களை யார் ஆளணும்? உங்களை யாரு ஆண்டு கொள்ளணும்? இருதயத்துல சமாதானம் ஆள வேண்டும். எழுதி வச்சுங்க இதெல்லாம். என்ன சமாதானம் ஆளணும்? டென்ஷன் ஆகக்கூடாது. எனக்கு நிறைய டென்ஷன் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. வீட்டில் என் மனிதனிடத்துல டென்ஷனை காட்டுவேன், அவங்க பேசாம இருப்பாங்க. நான் அமைதியான பிறகு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன பேச்சுட்டீங்கன்பாங்க. என்னடா ஏழரை பிறப்பிடிச்சான்னு நினைப்பேன், ஆனால் பேசாம அடைத்திருவாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானமாக வேண்டும். அது மாத்திரமில்ல, அதே அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்களேன். அந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா ஒரு விசுவாசி கடைபிடிக்க வேண்டியவர்களை குறித்து தான் சொல்லுகிறது. 18வது வசனம் சொல்லுது, மனைவிகளே உன் புருஷனுக்கு தான் கீழ்ப்படியணும். ரோட்ல போறவனுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது, உலகத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. உங்க சரீரத்தை ஆளக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் உண்டு? உங்க கணவனுக்கு தான் உண்டு. அடுத்தவன் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல என்ன செய்யாதீங்க? கசந்து கொள்ளாது, அன்பு கூறுங்கள். நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் மனைவி இல்லை அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் எதிர்பார்த்து தான் உங்களை இணைச்சிருக்கிறார், அதை நீங்க மறந்துடக்கூடாது. சில சமயத்தில் ஏட்டி பூட்டியாவே அமையும். இது எல்லாம் என்ன மழுங்க வைக்கிறதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிற அனுமதி. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ உங்க கணவன் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் நேசிக்கணும். உங்க மனைவி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்க அன்பு கூறணும். அடுத்த வசனத்தை படிங்க. 20 பிள்ளைகளே பிள்ளைகள் என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமானது. 21 பிதாக்களே அவங்களை என்ன செய்யாதீங்க?
கோபம் விட்டாருங்க. உங்கள் டென்ஷனை போய் அந்த பிள்ளைகிட்ட காட்டக்கூடாது. இல்லை லூயா, என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைனா பொண்ணுக்கிட்ட போய் காட்டக்கூடாது. நீ என்ன பொண்ணா, நீ நல்லா இருப்பியா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பெற்ற பொண்ணு உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு யார் மாதிரி இருக்கும்? ஆமாம். அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைகளை பேசக்கூடாது. என் மகளை நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன். ஆனால் நான் விருப்பம் இல்லாத காரியங்களை பேசுனா இன்னைக்கே அடி வாங்கிட்டு தான் இருக்காது. கண்டனம் பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்க. எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏன்னா என் பிள்ளைய வணங்க வேண்டிய வழியில் வழி நடத்தணும். ஒரு மூங்கில் மரத்தை ஒரு நல்ல அழகாக மாற்றணும்னா பெண்டை மாற்றத்துக்கு என்ன தான் செய்யணும்? முத்திர மரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. பிரிஞ்சி மரத்தை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? மணிமாறன் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? புரியல, தெரியல. கிராமத்தில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதை நெருப்புல காட்டி உழைச்சி அதை ஆப்பு வச்சு அதனுடைய கனவையே எடுத்து அதை அந்த பொசிஷன்லேயே வச்சு அப்படியே நீட்டி இருக்கிற பொசிஷன்லேயே உருவாக்கணும். அது யார் கையில் இருக்குது? தோட்டத்துக்காரன் நமக்கு தான். நாம தான் உருவாக்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கையில் மனதில் மதியம் இருக்கும். கண்டனம் பண்ணி திருப்பணும் நம்ம கையில் தான் இருக்கு. அப்துல் கலாம்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? பல பெரிய பரிசுத்தவான்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? என்னுடைய வாழ்க்கையில் தான். அல்லேலூயா. நான் சில சமயத்தில் ரொம்ப வேதனைப்படுவேன். யாரை குறித்து தெரியுமா? சின்ன பொண்ணு அம்மாவை நினச்சி தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. காலையில் 5-6 மணிக்கெல்லாம் போய் பணியிலே சுத்தணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். இவர் இஷ்டப்பட்டு நல்ல வேலையை பெருட்டு அவர் போயிட்டார். இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளைகளையும் கண்டித்து நடக்கணும். நடக்க முடியல. உழைப்பாங்களா, உடம்பை பார்ப்பாங்களா, அந்த பிள்ளைகளை பராமரிப்பாங்களா? தகப்பன் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நடத்த முடியும். தகப்பன் கண்டிக்கணும். தகப்பன் உள்ளே இருக்கார். இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். இவனை கவனிப்பாங்களா, அவங்கள கவனிப்பாங்களா? இது எல்லாமே ரொம்ப போராட்ட கதி. ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கண்டித்து நடக்குங்க. ஆமாம். அதனுடைய நடக்கை, அதனுடைய பேச்சு எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள். 22வது வசனம் சொல்லுது, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். உடனே சொல்லுங்க பாப்போம். 3 முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரனா இருக்கும், ஒரு ஆபீஸில் நிர்வாகத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறோம். மேலே உள்ளவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சொல்கிற கருத்துக்கள் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகும். அவங்க சொல்கிற சத்திய பிரமாணமான காரியங்கள் வந்து நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் விக்கிரகாரங்களை செய்யணும்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்கிறாங்கன்னா செய்யாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. ஆமென். ஆண்டவர் அந்த நம்ம மேல ஒரு சால்வை போடுற, ரட்சிப்புங்கிற சால்வை போட்டிருக்கிறார், மனம் திரும்புதல் என்கிற சால்வை போட்டிருக்கிறார், பரலோகம் என்கிற சால்வை போட்டிருக்கிறார். அந்த சால்வை என் மேல விழுந்திருக்கு. அதை காத்துக்கணும்னா 3 காரியங்களின் வழியாக தான் காத்துக்க முடியும். முதல் காரியம் குறைசர் 1:3 படிங்க பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசிக்குள்ள இந்த 2 அனுபவங்கள் இருந்தாலும் அந்த சால்வை மேலே விழுந்த சால்வை நிற்கும். இல்லைன்னா அடுத்தவன் தலையில் போயிடும். எலியா எலிசாவின் மேல அவன் ஒருத்தன் தான் பின்பற்றி வந்தா அவன் மேல ஒரு சால்வை போட்டான். நீங்க உங்க ஊர்ல 1000 பேர் இருந்தாலும் உங்கள் ஒருவரைத்தான் ஆண்டவர் நேசித்து இன்னைக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்க மேல சால்வை போட்டிருக்கிறார். இந்த சால்வையை காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை, பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம்.
ஒரு அழியா சொல்லுங்க பாப்போம். அழியா சொல்லுங்க. கண்பாளர்களே, வசனம் அப்படியே 9வது வசனம் சொல்லுது பிற்பகுதியில, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் நிரப்பப்படவும். 10வது வசனம், ஆமென். 11வது வசனத்தினுடைய பிற்பகுதியில எல்லா வல்லமையிலும் இந்த காரியத்தை ஒரு விசுவாசி சரியா பின்பற்றணும். உன் விசுவாசம் குறைவுபட்டதா இருக்கக்கூடாது. உயிரே போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. எந்த சொல்லை நிதானித்து படணும், நிதானிச்சு நிக்கணும். உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியது என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஒரு அழிவை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. சாதாரண வேத அறிவுல ஒரு இடமும் கிடையாது. வேதத்தை படிச்சீங்கன்னா படிச்சா வெளிப்படையா தெரிகிறது ஒண்ணு, ஆனா அவருடைய சித்தத்தை அறிகிற ஒரு அறிவு இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. ஆவியானவர் கொடுக்கும் பொழுது நிதானிச்சு பேசுவீங்க, நிதானிச்சு நடப்பீங்க, நிதானித்து ஓடுவீங்க. அந்த அந்த சமயத்துல தேவ சமூகத்திலையும் தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலையும் உலகத்திலையும் உங்க வார்த்தை ஞானமா இருக்கும். ஒரு அழிவை சொல்லுங்க பார்ப்போம். புனிகரமா இருக்காரு, கிண்டி விடாது. அவங்ககிட்ட போய் என்ன அப்படி நடந்துக்கிற அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடாது. சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து அங்கே இருக்கிறவர்கள், அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆர்பனேஜ் உருவாக்குறாங்க. அங்கே உருவாகிற பிள்ளைகளுக்கு நிறைய கல்வி கலாசாலைகளை உருவாக்குகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு அருமையான அகஸ்டின் ஐயா அவர்கள் பாலிடெக்னிக் காலேஜ், ஐடிஐ காலேஜ், மற்ற காலேஜ் ஸ்கூல் எல்லாமே உருவாக்கி இருக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? அதை உருவாக்கி இன்னைக்கெல்லாம் இருக்கிறவனா என்ன பண்றான்? சம்பாதிக்கிறான். அவங்க அப்படி அல்ல. அவங்க எந்த பாவ கூட்டத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார்களோ அந்த பிள்ளைகளை நடத்துகிறதற்கு ஒரு கல்வி சாலை. நம்முடைய சபை எப்படின்னா இருக்கணும், ஏற்கணும். நம்முடைய சபை அதுக்கு ஒரு மாடலா இருக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மிஷனரி மாதம் மாதம் தாங்கலாம். ஒரு மிஷனரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா நாங்கள் ஸ்ட்ராங்கா ஒரு விசுவாசிய ஒரு ஊழியக்காரனுக்கு நாங்கள் உதவி செய்யறோம். வடக்கிய ஊழியத்துக்கு இன்னும் ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு ஆசை இருக்கு. ஆண்டவருடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் சொந்தமா மாம்சத்தில் நினைச்சிட்டு அப்படி செய்யாம போயிட்டோம்னா ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்பார். ஆனா நீங்க என்ன செய்யலாம்? நிறைய பேர், ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், நீ ஒரு 500 ரூபா கொடு, நாம என்ன 6 பேர் சேர்ந்து என்ன செய்யறோம்? 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்கலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து மிஷினரியை தாங்கலாம். இப்படி தீர்மானம் பண்ணலாம். நம்முடைய சபையினுடைய தேவைகள் இப்படி, இதுக்கு நாங்க இத்தனை பேர் இப்படி செய்யணும். நீங்க வாங்குறதுல மற்ற கணக்கா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வராது, நற்கிரிகள் வராது. கொடுக்கிறவர்களாய் தாங்குகிறவர்களாய் இருக்கும்போதுதான் நற்கிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். நல்ல கிரி என்ன? புதைக்கணும் ஐயா உங்களை. நல்ல ஒரு என்ன செய்யறது? நல்ல ஜாதி உள்ள கத்திரிக்காய் விதைய அந்த சீசன் டயத்துல போட்டு தண்ணியை ஊற்றி பராமரித்து நடத்தினோம்னா அந்த செடி தானே வருமா? வராத? வரும். அதுக்கு முதலீடு போட்டு தான் வரும். அது வளர்ந்த பிறகு கனிகளை கொடுக்கும் பொழுது இடையில பூச்செல்லாம் அடிக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், இலை சுருண்டு போயிடும், காய்கள் வீணா போகும், மகரங்கள் சேர்க்கின்ற எல்லாத்தையும் நம்ம பராமரிச்சோம்னா குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு கத்திரிக்காய் காய்த்து கொண்டே இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அதை போலதான் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை. உங்கள்கிட்ட இருக்கிறவைகளை
சேர்த்து வச்சு உன் குடும்பம் 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 ஒன்றும் உருப்படவே மாட்டேன். ஊழியம் சொல்லும் பொழுது உன் குடும்பமும் நல்லா இருக்கும், ஊழியமும் நல்லா இருக்கும். அப்பதான் நீ ஒரு தியாகமான மனுஷன், இல்லைன்னா நீ ஒரு மனுஷனே கிடையாது. வேறொன்றைகள் என்னைக்குமே ஆண்டவர் நேசிக்க மாட்டார். வாங்குறது மட்டும் கணக்கில் இருக்கக்கூடாது, கொடுக்கறதுல இருக்கணும். ஊழியக்காரர்கள் ஐக்கிய நம்ம நடத்துகிறோம். அதுக்கு நான் தான் பிரசிடென்ட்ங்கிறதுக்காக நான் போய் மேலே சீட்டில் உட்கார மாட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் முன்னாடி நான் செய்வேன். கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ நெருக்குதலாக இருந்தாலும் சரி, நான் தான் கொடுப்பேன். எனக்கு வருகிறவைகளிலிருந்து கொடுக்குறேன். அதனால தேவன் இன்னொரு இடத்துல எனக்கு கொடுக்குறேன். இது எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும், நற்கிரிகளை கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எனக்காக எல்லாரும் ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அநேகருக்காக நான் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. யார் மனவேதனையில ஊன்றப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள நிற்கிறோம். எங்க சபையில ஒரு நல்ல விசுவாசி ஒருத்தவங்க உண்டு, நல்ல வருமானம். அவங்க குடும்பத்துல நல்ல அவங்க குடும்பம் 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 தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க கடவுள் பெரிய ஆபீசர். ஆனால் பின்னாடி நாட்களில் நிறைய நஷ்டம் அவங்களோட வாழ்க்கையில் வந்துச்சு. நஷ்டம் வந்த உடனே அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தேவனுக்காக உங்களை கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தேவனுக்காக எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவங்களோட பாதையே மாறி போச்சு. எங்கள் அப்பா இரத்த குழாய் வெடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன சம்பாதிச்சாங்க, என்ன செய்கிறாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவையும் அந்த ஊழியத்துக்காகவே எங்கள் அப்பா செஞ்சாங்க. ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் எங்கள் அப்பா இரத்த குழாய் வெடித்து மரணப்படுத்தல கிடக்கும் பொழுது அந்த ஊழியத்தை நான் தாங்க ஆரம்பித்த பிறகு, நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்களோ அது எல்லாம் எனக்கு வரணும்னு கர்த்தர் செய்தார். ஊழியத்தில் என்னை போஷிக்க கர்த்தர் நடத்தினார். நான் என்ன விதைக்கிறேன்னா அதுதான் உனக்கு, நீ என்ன விதைக்கிற அதுதான் உன் பிள்ளைக்கு. நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், சபையில ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். நான் முன்னேறி பின்னாடி வர்ற ஏறு என்னை பார்த்து தான் ஓட்டும். ஒரு ஏறு முன்னாடி போகும் பொழுது அடுத்தடுத்த ஏறு ஃபாலோ பண்ணிட்டு சரியா போக முடியல. பொருள் அடுத்த மாட்டு மேலேயோ அடுத்த நான் ஓட்டுகிற மாடுகள் மேலே மற்ற வழிகளிலே பாதிக்கப்பட்டு விடும். அப்ப ஜாக்கிரதையா நம்ம போகணும். நான் ஜாக்கிரதையா போறேன், நீங்க ஜாக்கிரதையா வாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வேத வசனத்தின்படியே உங்க விசுவாசத்தையும் அன்பையும் காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்க விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் திருப்புன்னு போவேன். ஒரு சமயம் சகோதரி தேவி வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது கங்கனாமுத்தூர் தேவி சின்னத்தில் தேவி வீட்டுக்கு போயிருந்தேன். போகும் பொழுது நானும் பாக்கியராஜ் பிரதர்லாம் உள்ள நுழையும் பொழுது சத்தம் பயங்கரமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சினிமா பாட்டு ஓடுது பிரதர்னு உள்ளே எட்டி பார்க்குறேன். ஹேமா ஜானம்மா ஆண்டவருடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் வாயை பொழுதுன்னு பார்க்குறாரு. அவங்க பொண்ணு தம்பி அவங்க பையன் பேசவே மாட்டான், என்ன கண்டுக்க கூட மாட்டான். என்னை பார்த்துட்டா ஓடிய போயிடும். பாருங்க, இன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பா சொல்றாரு, ஐயா அந்த பிரசங்கம் சூப்பரியாங்கிறார், தண்ணி வாழா இந்த பிரசங்கம் காப்புங்கிறார். யார் நடத்தணும்? தந்திரமா அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு சூழ்நிலையா சத்தியத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ரட்சிக்கப்படுறது தூரம் கிடையாதுங்க. ஒரு அலையில கட்டுங்க. அல்லேலூயா. குடும்பமே பார்க்குங்க. அது மாதிரி அதே மாதிரி பாக்கியராஜ் வீட்டுக்கு போனீங்கன்னா எப்பவும் வேற எதுவும் இருக்காது. கர்த்தருடைய பாடல்கள் நிறைய வீடுகளில் போனோம்னா கலை நிகழ்ச்சிகளும் நாடகங்களும். பிரதர் பக்கிசாமி பிரதர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க வீட்டில் போனால் அன்னைக்கு டிவிலாம் ஒன்றும் ஓடலை. சகோதரி தான் சொன்னாங்க, இப்போல்லாம் நாங்கள் அதிகமாக பார்க்கறதில்லன்னு ஒரு வார்த்தை தான் எதிர்பார்க்குறேன். அதிகமாக பார்க்கறது இல்லைன்னா எப்பயோ ஒரு தடவை இந்த நிகழ்வு இன்னைக்கு மாலையில் இந்த நேரத்துக்கு இது வரும், அதை பார்க்குறேன். 2-3 தான் பார்க்குறேன். அதுலேயும் நம்ம விடுபடும். 5 பொண்ணுங்க, அதாவது 4 பொண்ணுங்க ஒரு பையன், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நேரத்தை கொடுத்தோம்னா ஒரு நாள் கூட பத்தாது. ஜெபிச்சோம்னா அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க. டிவியை பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை தான் வீணாக போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றாரு.
மற்ற நாளில் நம்ம என்ன செய்யலாம் உமா வீட்டில் உட்காந்துட்டு மண்ணார் மாதிரி உட்காந்துக்கலாம், அல்லது கடத்துக்கு போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குது, ஒழுங்காக வர்றது இல்லைன்னா என்ன விசுவாசி? ஆமென் ஆமென். ஆனால் தூரம் ஜாஸ்தி. ஒரு ஸ்கூட்டி இருந்தால் தான் அவங்களாலாம் வர முடியும். என்ன உமானத்தோடு சரி தானே? ஸ்கூட்டி ஒன்று வாங்கிக்கணுமாம்மா சொல்லுங்க. இல்லை நோயா தப்பு. பக்கத்தில் இருக்கீங்க, கூப்பிடுற தூரத்தில் ஆண்டு வச்சிருக்காரு. ஆராதனைக்கு இங்கே வரணும். பெண்கள் ஜெபத்துக்கு கலந்து கொள்ளணும். பெண்கள் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். நீங்கள் ஜெபித்துக்கொள்ள தான் ஆசீர்வாதம். ஜெபிக்கிறேன்னா ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நிறுத்தங்கள் எதனால் உருவாகுதுன்னா, நான் விசுவாசத்தை காட்டலைன்னா, நான் தேவனுடைய அன்பை காட்டலைன்னா எனக்கு நெருக்கம் வரும். அப்போ தானா அந்த விசுவாசத்தை அன்பையும் நான் நாடுற மாதிரி ஆகிடும். இதனால உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வருது. சில சமயத்தில் நானே ஓவர் டென்ஷன் ஆகும்போது கர்த்தர் சொல்வாரு, சும்மா ஓ பிரச்சனை என்ன, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு. முடியாதுதான், வாயை மூடி பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு எண்ணெயை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழுப்பினார், நீங்கள் பாவத்துக்கு மரித்து ஞானஸ்நானத்தில் எழுந்ததுண்டானால் நல்லா கவனிக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதை. ஞானஸ்நானம் கண்ட வண்டியும் எடுத்துடக்கூடாது, கண்ட ஐக்கியத்தில் எடுத்துடக்கூடாது. அபிஷேகமே இல்லைன்னு சொல்லுவான். அவன்கிட்ட போய் திருக்குறளுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றோம்னா எப்படி பரலோகத்துக்கு போற வழியாது? பல பேர் கிறிஸ்தவ சபைகளிலே விரும்பினாக்க அவங்க ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்குறான், மீதி உள்ள திருப்பி ஞானஸ்தானத்தையும் கொடுக்குறான். அதுதான் அருமையான ஐயா அகஸ்டின் ஐயா சொன்னார். அவரை 4 மாசத்துல ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா தீட்டு போனாங்களாம். ஞான தாயும் ஞான தகப்பனும் இருந்தார்கள். எனக்கு அப்படிதான் கொடுத்தாங்க. என் தம்பி தங்கச்சிகள்லாம் பிறந்ததுலேருந்து திருப்பி ஞானஸ்நானம் தான். அவங்களுக்கு ஞான தாய் ஞான தகப்பனு தான் என்ன சொல்லுவாங்க, நீ பாவம், நீ ஒரு பாவி என்பதை அறிந்து கொள்கிறாயா? ஞான தாய் தகப்பனு சொல்லுவாங்க, ஆமாம் நான் அறிந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஒரு இடம் தெரியாது. இந்த பிள்ளைக்காக அவங்க சொல்றாங்க, தண்ணியை தெளிச்சு நீ பாதி கொலபாதியா போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நானும் அப்படிதான் வாங்கியிருக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுப்பதும் ஜாக்கிரதையா இருக்கேன். எல்லாரும் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா கொடுக்குறாங்கன்னாக்கா அது எல்லாம் ஞானம் பிளஸ் ஞானம் அல்ல, பாவத்திலிருந்து எழுந்திருக்கிற அனுபவம் அல்ல. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்புகிறவனா அதை பெற்றவனா இருக்கணும். இல்லைன்னா நீ பெற்ற ஞானஸ்நானம் தவறு, உடனடியாக திரும்ப ஒரு ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. முதல்ல 2 காரியத்தை செய்யணும். தண்ணீர் முடிக்கிற, தண்ணீர் முடுக்கை பெற்ற, அபிஷேகம் பண்ணப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். 2வது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள இறக்கி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கணும். 2 காரியத்தை செய்யலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதற்காக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் படிங்க. ஏனென்றால் அவருக்குள், அந்த வசனம் எது? 3:16 அல்லது 1:16 படிங்க. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகம் எப்படி இருக்கும்னா, ரட்சிக்கப்பட்டவன் கூடி இருக்கிற இடம் தான் பரலோகம் இருக்கக்கூடிய இடம். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நம்ம ஆராதிக்கிறோம், பரலோகத்தில் அப்படிதான். இன்னும் சொல்ல போனா பரலோகத்துல தேவன் பிரியமா உட்காரு. ஏன் தெரியுமா? பூமியில நீங்களும் நானும் ஒழுங்கா பாடணும் அர்த்தமா கிடையாது. பரலோகத்துல தேவதூதர்கள் ரொம்ப அழகா பாடுறாங்க. ஆமென். பரலோக
உலகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் நம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் அருளுகத்தில் உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அருளுகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். தேவதூதர்கள் அங்கே துதிக்கிறார்கள். தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை. பூமியில இருக்கிற நீங்கள நானும் ஆளுக்கு ஒரு திக்கல பாடுறோம். நான் ஒரு மாதிரி பாடுறேன், சில பேர் வேறு மாதிரி பாடுறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடுறோம். தேவன் இங்க இருக்கிறாருன்னா இங்கே தான் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மா வேலை செய்கிற காலேஜில் ஏதாவது பார்ட்டி வந்தால் அதுக்கு கொடுக்குற எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற தின்பண்டங்கள் மிக்சர் பேக்கெட்டு இனிப்பு வகைகள் எல்லாம் பத்திரமாக பேக் பண்ணி வந்து எங்கள் தலைவாரி வழியாக வரிசையாக கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பகுதி, என் தங்கைகளுக்கு ஒரு பகுதி, என் தம்பிக்கு ஒரு பகுதி, எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. நாங்கள் போட்டி போட்டு சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சாப்பிட்றது பார்த்தா சந்தோஷம். எல்லா தாயும் அப்படி தான், எல்லா தகப்பன்மாரும் அப்படி தான். வெளியில் போனோம்னா எதையாவது சாப்பிட்றப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு பல இடங்களில் ஊழியக்காரர்களுடைய இல்லங்களுக்கு போகும் பொழுது அதுவும் நாங்கள் போயிட்டோம்னா நல்லா கவனிப்பாங்க, நேசிப்பாங்க. சிக்கன் மட்டன் கடைகளில் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சிக்கன் பீஸை வாயில் வைக்கும்போது எனக்கு என் வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, அதை விட லெக் பீஸை சாப்பிட்ற என் மகன் இருக்கிறார், அந்த எண்ணம் எனக்குள்ளே வரும். நான் சொல்லிடுவேன், வேணாம் எனக்கு பிடிக்காதியான்னு சொல்லிடுவேன். என் பிள்ளையை குறித்து என் மனைவியை குறித்த எண்ணம் வர்றதுனால அவைகள் எல்லாம் நான் வெறுத்துட்டேன். இப்போ வெறுத்ததெல்லாம் தொடுதில்லை. குழம்பு இருக்கிறது ஒரு பீஸு, சாப்பாடும் ஒரு பீஸு, கொஞ்சம் தான். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகாக சொன்னார், உலகத்தில் நீங்களும் நானும் வயிறார சாப்பிட்றோம், கால் வயிறு கிடைக்காத எத்தனை பேர் பசி பட்டியமாக கிடக்கிறாங்க. அது சொன்னதுல நான் முழுசு வயிறு நிரப்ப நான் சாப்பிட்றது இல்லை. சில உதாரணங்களாலே என்னை நானே நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். நீங்களும் நினச்சி பார்க்கணும், ஒருவேளை உணவு இல்லாத எத்தனை பேர் பட்டினியாக கிடக்கிறாங்க, அவங்களுக்காக நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நல்ல சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டவங்கெல்லாம் எத்தனை பேர் இல்லை, அவங்கள நினைச்சு நம்ம சுருக்கி கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஏனெனில் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒன்று பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாத. நீங்க பரலோகத்தை எப்படின்னு கூட பார்த்ததில்லை. அதனாலதான் இங்க இருக்கிற வீடு வாசல் பணம் அதுக்காக உயிரை விட்டுட்டு ஓடுற வாழ்க்கை. ஒரு சகோதரத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரன் சொன்னார், கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சார். அவனை குடிக்க வச்சே ஒருத்தன் நாசம் பண்ணான். அவன் தனியா போய் ஒரு கடையை வச்சான். ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறேன்னு அவன் வீட்டில் போய் அவன் கடையை உட்காந்து சாப்பிட்டு அவன் கடையும் அடித்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் உருப்பிடுவானான்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவ நம்புறீங்க, கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் சரியாக ஜெபிச்சிருந்தீங்கன்னா அந்த துன்மார்க்கன் ஆண்டவர் அன்னைக்கே தள்ளி விட்டுருப்பார். உன் பிள்ளை நீங்கள் வீணாக போயிருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற நிலவரம்லாம் அப்படித்தான்.
பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. பரலோகம் மகிழ்ச்சி நிறைந்தது. பரலோகத்தில் எல்லாம் கிடைக்கும், திருப்தி இருக்கும், எங்கு வேணாலும் போகலாம், ஏசப்பாவோட கூட இணைந்திருக்கலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், நினைத்த இடங்களுக்கு போகலாம், பறந்து போகலாம், நடந்து போகலாம். மகிழ்ச்சியின் மகிழ்ச்சி 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 தான் இருக்கும். அதை நீ பார்க்கல, அதை நீ பார்க்காதனால தான் பூமியை பெருசாக நினைக்கிற. இந்த ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆடையெல்லாம் சுருக்கிட்டேன். 3 பேண்ட் 3 ஷர்ட்டு. ஆனால் என் வெள்ளை குறைஞ்சதில்லை, வெள்ளையோடு தான் போவேன். என் பைக்கில் ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்காது, சுத்தமாக வச்சுருப்பேன். என்னையும் என் புல்லட்டையும் பார்த்தா புல்லட் பாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு மேலே 30 வருஷம் புல்லட்டில் தான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அதே புல்லட்டை இந்த ஊழியத்துக்கு மேற்கூரை போடுறதுக்கு 8000 ரூபாய்க்கு நான் விற்றேன். எனக்காக நான் விற்கலை, என் குடும்பத்துக்காக விற்கலை. அதே ஆண்டவரத்தில் நான் கேட்குறேன், எனக்கு இந்த கடைசி நாட்களில் எனக்கு ஒரு வண்டி வேணும் ஆண்டவர், புல்லட்டு விருப்பம் இருந்தால் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. அதை நீ பெருசாக நினச்சின்னா பணத்தோட பணம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேன். பணத்தோட பணம் சேர்க்கிறவனோட நீ ஐக்கியப்பட மாட்டேன். தரித்திரனோடு நீ நடப்ப. உலகத்தில் சத்தியத்துக்காக வாழ்வ. சத்தியம்தான் எனக்கு மேல நீ சொல்லுவ. அது மாத்திரமல்ல, காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்கள் மேல அவ்வளவு இருக்குது. அடுத்தது 4வது காரியம், சிங்காசனங்களான ஆளுகைகள். உனக்கு கிடைக்கக்கூடிய ஆளுகைகள், பரலோகத்தின் ஆளுகைன்னா நீ என்னன்னு தெரியல. உனக்கு இப்ப கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பரிசுத்தவான்கள் அவங்க நினைச்ச நேரத்தில் எங்கி போவாங்க, ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரராய் வரும். 3வது காரியம், கொலோசியர் 4:4 படிங்க. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 4வதாக திருவாசனம் போகிற வாசலை திறக்கணும். நல்லா கவனிக்கணும். சாதாரண ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை சும்மா சொல்ல முடியாது. ஜெபம் இல்லாம சாதிக்க முடியாது. எந்த கிராமத்தை நீங்க சுதந்திரிக்கணுமோ அந்த கிராமத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நல்லா ஜெபித்து அங்கே ஆளுகை செய்கிற பிசாசை கட்டி நரகத்துல போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் நான் அறிவேன். அருமையான எம்கே என்று சொல்லப்படுகிற கலியமூர்த்தி லாயர், ரொம்ப சீனியர் லாயர், வக்கீல் சங்க தலைவராக இருந்தவர், எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர். அவருடைய அந்திம நாட்களிலே சில கேஸ் விஷயமாய் போகும்பொழுது பழக்கம் ஏற்பட்டு அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் போயிட்டேன்னா அவர் ரூமுக்கு வந்துடுவார். ரூமுக்கு போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பார். அவர் சொல்லுவார், ஐயா, அவரிடத்துல நான் கேட்டிருக்கிறேன், இந்த கண்ணு இப்படி திறந்ததுன்னா திறந்த மாதிரியே இருக்கும், மூடவே கூடாது. அவர் அதை இப்படி மூடுவார், அவர் தான் திறப்பார். அப்படி பாதிப்பு, அவருடைய நர்வ்ஸ் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நான் நினைக்கல, நிறைய அநியாயமான காரியங்களுக்கு நான் உட்பட்டிருக்கிறேன், நிறைய தவறுகளை நான் செய்திருக்கிறேன், அவைகள் எல்லாம் என்னை இரவில துன்பப்படுத்துகிறது, பகலிலே நிம்மதி இல்லை, நிம்மதி எனக்கு வேணும், அதுக்காக தெரியுங்க. தலையில் கையை வச்சு அப்பேற்பட்ட மனுஷனுக்காக நாங்கள் தெரிவித்திருக்கிறேன். பெரிய பெரிய லாயர்கள், டாக்டர்கள் எல்லாம் கீழ்ப்படியதுக்கு காரணம் என்னன்னா சத்தியம்தான். சத்தியம் இல்லைன்னா ஒருத்தன் கூட உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். சத்தியத்தை நிமித்த உங்களுக்கு கீழ்ப்படிவான தவிர வேற எந்த ஒரு காரியத்துக்கும் யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். அந்த சத்திய வசனம் செல்லுபடியான வாசனை திறக்கிறதுக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. உங்களுக்காகவும்
லவோதிக்கேயில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். சத்தியமே சொல்லப்படாத, சத்தியம் உரைக்கப்படாத இடங்களை அவர்கள் என்னை குறித்து அறியல. அவங்களை குறித்த ஒரு பாரம், என போராட்டம் எனக்குள்ள இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஒரு அலையா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுது பாருங்க, படிங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அடுத்து 8வது வசனம். லௌகீக ஞானம். எது ஞானம் நீ நினைக்கிற, உனக்கு அறிவு சாமர்த்தியம் நினைக்கிறியோ அது எல்லாம் லௌகீக ஞானம் வசனம் சொல்லுது. மாயமான தந்திரம். ஆஹா, இப்படி சொல்லிட்டாங்களா, நம்ம இப்படி செஞ்சு என்ன செஞ்சிருவோம், என் அண்ணன் சபையை பேரைக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க. தந்திரமா ஏமாறி சில பேரை கிடக்குறாங்க. ஏமாறி கிடைச்சா ஏமாத்திரமா வாழ்வோம். லௌகீக தந்திரங்களினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஜாக்கிரதை. ஜெபிக்கணும். நீ ரொம்ப தேறிட்டேன்னு நினைக்காது. எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காது. ஒரு இழவு எனக்கு தெரியும். ஏமாத்துறோம். உலகத்துல ஏமாளி இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. பவுலுடைய ஒரு மாபெரும் சிந்தனை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 21:13 பிற்பகுதியை படிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். பிரகாச குறிச்சி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அடிச்சாலும் சரி, எனக்கு ஒரு நேரம் சரி, அவருடைய வேலையை செய்ய. இதுவும் வேலை தான். சுவிசேஷம் சொல்லுவது வேலை. சபையை கட்டுறது மாத்திரம் இல்லை, பில்டிங்கை கட்டிடலாம், 10 பேரை கொண்டு வந்துடலாம், வர வர நிறுத்தி ஆகலாம். இழவுல தான் வருது. நாங்கள் பார்க்காத வளர்ச்சியா, நாங்கள் பார்க்காத ஊழியமா, பார்க்காத நபர்களை எத்தனை பேர் எங்களிடத்திலிருந்து தமிழ்நாடு முழுசும் போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு பெருசா இல்லை. 1000 பேர் இதில் இந்த பிரயாணத்தில் வருவான் போவான், அது எங்களுக்கு முக்கியம் அல்ல. இப்படித்தான் ஓடணும். கிறிஸ்துவுக்காக சாக ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வேணும். ஆமென். கிறிஸ்துவுக்காக இது ஊழியம். போய் வேலையை செய்யணும், சத்தியத்தை சொல்லணும், ஜெபிக்கணும். அவங்க ஒரு நிலைப்பாடு வந்த உடனே சபையில் சொல்லி சபை ஊழியக்காரர்களே அங்கே அழைச்சிக்கிட்டு போகணும். இல்லை ஒரு செட்டை உருவாக்கிட்டு ஏற்ற சமயம் மருந்து ஓடுவேன்னா நீ ஓடுகாலின்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:10 சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என் உடம்புல, என் ஆத்மாவில் இயேசு மரிச்சாருங்கிறத நாங்கள் காண்பிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 12:1 ஒருவர் படிங்க பார்ப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. என்னை சுற்றி நிறைய பாவம் இருக்குது. செல்லு நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 நல்லது வரும், 40 கெடுதல் வரும். 40 அப்படி தள்ளி விட்டுட்டு எது நல்லது அதை மட்டும் எடுக்க என்னால் முடியாது. அப்படி என்ன செய்யணும்? இந்த தெரு ஓரங்கள் வேற எங்க நல்லதை கற்றுக்கிறது? பரிசுத்த வேதத்தை படி, பரிசுத்த வேதத்தை ஆராய். ஆமாம். தனியாக ஒரு காலத்தில் உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா என்னதான் செய்யணும்? சிறப்பு ஆகணும். என்ன செய்யறான் நான் சொல்லி சரியா? நான் வருவேன், அவருக்கு முக்கியமான வேலை, அவர் முக்கியமாக காலகட்டத்துக்கு போயிடுவார். அவர் எப்போ ரட்சிக்கப்படுறது? நான் போகிற இடத்துல என் கணவர் வரணும், என் கணவர் வரணும். என்ன வேலை வச்சு வாயா, பெரிய தொல்லையை வச்சு ஒன்னால எனக்கு பெரிய கஷ்டம் ஏன்னு சொல்லணும். எதுக்கு இவ்வளோ பெரிய உடம்பு கொடுத்துருக்காரு?
குத்த வேணும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. என்ன செய்யணும்? கணவரோடு கூட வாழணும். இதெல்லாம் நம்மளுடைய பழி. எப்படி நிச்சயமாக காட்ட முடியும்? உங்கள் மாமனார் மாமியாருக்கு ஒரு நாளாவது சபைக்கு வந்திருக்காங்களா? கொஞ்சம் சிரமப்பட்டாவது என்ன செய்யணும்? அவங்களை கொண்டு வரதுக்கு முற்படணும். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய உறவு பற்றி ஜனங்களை எப்படி கர்த்தருடைய சபையில் கொண்டு வருவது என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் சொல்றார் பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே சீலா செத்தவளைங்க அவரை தண்ணி தெரிச்சு விட்டாங்கன்னு ஜோதி சிஸ்டர் மாதிரி இருக்கிறார். நான் வர இல்லை உடனே அந்த மனுஷன் தண்ணி தெளிச்சுட்டாங்க. என்ன ஜோதி எங்கே இருக்கீங்க? இல்லையா? காணும். இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜாக்கிரதை. கொஞ்சம் அசந்தாலும் பிரச்சனை வரும். வசனத்தை கவனிங்க, அசதி கூட. அல்லேலூயா. அப்போ கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். தம்பி, அடுத்த வாரம் வரப்போ ஒரு சேரோட வந்துடணும். சரியா? ஹலோ, சரியா? உங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு 4 சேர் வாங்கி தரேன். நீங்க எத்தனை சேர்ப்பா? ஏடா யாரையா சொல்றது? ஹலோ, சேர் வந்துருச்சா? கல்யாணம் ஒன்று நடந்தா அவங்க வீட்டு சார்பில் ஒரு 4 சேர் ஆகுது. ஒன்றும் வரலையே. 5 சேரை வந்துடணும். ஹலோ, தெரியுதா? நடுவில் வர எத்தனை சேர் வரணும்? அண்ணனுக்கு 4. இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் உங்களை பார்க்குறப்பன்னு சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் வராமல் இருந்தாலும் உங்கள் அப்பா விட மாட்டேன். வீட்டுக்கு வந்தாலும் பேசுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, சொல்லுது பிற்பகுதியில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த 3 விதமான அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில வேணும். என்ன அனுபவம்? 3 விதமான அனுபவம். இந்த 3 அனுபவமும் உங்களுக்கும் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம உள்ள சார்பை நம்ம விட்டு என்ன செய்யாது? அன்றாட என்ன போவாது? ஆண்டவருடைய வருகை பரியந்த நம்ம நடக்கும். முதல் சார்பை என் மேல விடணும்னா அதை பாதுகாக்கிறதுக்கு முதல் அனுபவம் என்ன? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை நாங்கள் கேள்விப்படணும். உங்களை பற்றி கேள்விப்படலாம் கொடுமையெல்லாம் இருக்கு. இல்லையா? மணி 1 ஆனோன்னு பிரதர் பால் பைபிளை சுற்றிட்டார். நேரம் ஆயிடுச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு ஆண்டவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் வசனத்தை எழுதி வைக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்வது முதல் காரியம் விசுவாசத்தையும் அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை குறித்து கேள்விப்பட்டோம். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் வரணும். 2வது காரியம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் உண்மையிலே ஞானஸ்தானம் பெற்றது உண்மையானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ஞானம் பிளஸ் நாம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். 3வது காரியம், கொலோசியர் 4:4, திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தபடி எங்களுக்காக அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவெல்லாம் நினைவுக்கு இருக்கிறார். பல பரிசுத்தவான்கள் வட இந்தியாவில் உண்டியிருக்கிறார்கள். நான் சொன்னதை போல ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே நாங்கள் நடத்துகிற நற்செய்தி கூட்டத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்தவங்களில் வட இந்தியா குஜராத்தில் ஏகப்பட்ட மினிஸ்ட்ரி உள்ள பாஸ்டர் ரஜினிகாந்த் என்கிற ஒருவர் என் கூட்டத்தின் வழியாக சந்திக்கப்பட்டார்கள், அபிஷேகிக்கப்பட்டார்கள். சாட்சியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர், அறியாதபடி நிறைய பேர், அறிந்தவர்கள் அநேகர். விதைக்கிறோம். அந்த
இந்த விதை ஆரம்பத்தில் போட்ட விதையினால நிறைய பேர் அன்புக்குள்ள இருந்தாங்க. நீங்கள் போடுகிற விதையை மட்டும் நிறைய பேர் ரட்சிக்கப்படும், நிறைய பேர் சத்தியத்தாய். உங்கள் கணவன் உங்களுக்கு கொடுமையானவனாக இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களுக்கு கொடுமையானவளாக இருக்கலாம், உறவுகள் உங்களுக்கு எதிர்ப்படையாகவே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அழைப்பு என்னது என்பதை உறுதிப்படுத்தி அதில் நிற்கும் பொழுது நீங்கள் தடுமாறுவதே எதற்கு நம்புறீங்க? ஆண்டவரை கருத்தை கொடுங்க, ஒழுங்காக படியிடுங்க. ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் உமக்காக நாங்கள் வாழ்வோம், உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் வாழ்வோம், உங்களுடைய தயவுக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா. எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. கண்ணகத்தியானாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு போதுமையா.
உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு வேணும்பா. உம்முடைய தயவு மாத்திரம்